வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று பிள்ளையானின் சாரதியான ஜேந்தன் நேற்றைய தினம் காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி பிள்ளையான் அவரது அலுவலகத்தில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 18 வயதுக்குட்பட்ட ஆசிய இளையோர் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற தடகள போட்டியில் தருஷி அபிஷேகா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் 2 நிமிடங்கள் 14.86 வினாடிகளில் போட்டியை முடித்து அவர் தங்கப்பதக்கத்தை தனதாக்கிக் கொண்டார். இது தவிர நேற்று மாலை நடைபெற்ற ஆண்களுக்கான 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த ஷவிந்து அவிஷ்க வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். 1 நிமிடம் 53.41 வினாடிகளில் தனது பந்தயத்தை முடித்த அசிந்த இந்த பதக்கத்தை அடைந்துள்ளார். இதேவேளை பவன் நெத்திய சம்பத் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்களே சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் வழிகாட்டலுக்கு அமைய காரைதீவு சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் காரைதீவு பிரதேசங்களில் உள்ள பல கடைகள், ஹோட்டல்கள், வெதுப்பகங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. மணம்பிட்டிய ஆயுர்வேத பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என்ற புனித தலத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் இரவு 7 மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தார். இது தொடர்பாக மணம்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்ய முடிந்துள்ளது. அத்துடன் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் போலீசார் தமது கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். 38 வயதுடைய சந்தேக நபர் மணம்பிட்டிய பிரதான வீதியில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடு 2வது நாளாக இன்று மதியம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதன்படி ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று மதியம் 12 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெற உள்ளது. அதன்படி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடு செய்வதற்காக மிகப்பெரிய அளவிலான பக்தர்கள் கூட்டம் இன்னமும் வரிசைகளில் காத்திருப்பதை காண முடிகிறது. இதற்கிடையில் ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களின் பயண வசதிக்காக இன்றைய தினமும் விசேட ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் 1.5 வயதுடைய பெண் குழந்தையொன்று டிப்பர் வாகனத்தின் முன் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளது. தந்தை செலுத்திய டிப்பர் வாகனத்தின் முன் சில்லில் சிக்கி இவ்வாறு குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்டு கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடற்கூற்று ஆய்வின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மத்தகம தொலகேன பகுதியில் நேற்று பகல் இளம்பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் 33 வயதுடைய மர்வின் சமரநாயக்க மாவத்தை அங்கலவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என மத்தகம போலீசார் தெரிவித்துள்ளனர்.
உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றன. காதல் உறவு தொடர்பான தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மரணித்தவரின் உடல் நீதவான் விசாரணையின் பின்னர் நாகுடி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்ய மத்துகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இஸ்ரேலில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமனில் ஹவுதி பயங்கரவாத அமைப்பால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததால் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று முதல் 26ஆம் தேதி வரை இஸ்ரேலின் பல பகுதிகளில் அங்கிருக்கும் இலங்கையர்களினால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது தொடர்பாக இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது. நீதி பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். தன்னையும் தனது மகளையும் பற்றி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் புகைப்படங்கள் மற்றும் தவறான செய்தி தொடர்பில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். அந்த செய்தியில் அமைச்சர் தனது மகளின் பிறந்த நாளை முன்னணி உணவகம் ஒன்றில் கொண்டாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் புகைப்படங்களில் காணப்படும் பிறந்த நாள் கொண்டாட்டம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கிரியுள்ள பகுதியில் நடைபெற்றது என பிரதி அமைச்சர் தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். அது தொடர்பான விடயங்களே தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். தேர்தல் மேடைகளில் ராஜபக்ச குடும்பத்தினரை சாடாது ஜனாதிபதி உலகளாவிய வர்த்தக சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். பிள்ளையான் என்பவர் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் மிக முக்கிய சாட்சியாளர் ஆவார். எனவே அவர் அவற்றை வெளியிடுவதை தடுப்பதற்கு ஒரு குழு முயற்சிக்கின்றது. அவருக்கு சுயாதீன சட்டத்தரணிகள் குழுவையும் சிறப்பு பாதுகாப்பையும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். கடுவலியில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நாஃபர் மௌலவி அவரே பயங்கரவாதி சஹ்ரான் உட்பட அவரது குழுவுக்கு 2ஆம் பிரதானியாக செயற்பட்டார். 11 விசாரணை அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் நோக்கத்துக்காக குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கைகளிலும் குறிப்பிடப்படவில்லை. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகி ஏமாற்றப்பட்டதையிட்டு கவலையடைகிறோம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை. உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டுக்காகவே கைது செய்யப்பட்டார். குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவி ஒருவரை கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதய கம்மன்பில முயற்சிக்கிறார் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
தேர்தல் காலத்தில் பல்வேறு தரப்பினரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்த நீதியை வழங்குவதாக அரசியல் மேடைகளில் சத்தமிட்டாலும் அதிகாரத்தை பெற்ற பிறகு எந்த ஆட்சியாளரும் இவர்களுக்குரிய நீதியை வழங்க விரும்பவில்லை என்பது இன்றும் தெளிவான உண்மையாகும். எனவே வீண் பேச்சுக்களை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட உண்மையை கண்டறிய அனைவரும் ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகளிலும் 66 பேரை தெரிவு செய்வதற்காக 659 பேர் போட்டியிடுவதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சிவராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்பு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் 2025 மே மாதம் 6ஆம் தேதி கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் உள்ள கரைச்சி, பச்சிலப்பள்ளி, பூநகரி ஆகிய 3 உள்ளூர் அதிகார சபைகளுக்கும் வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. 1,02,387 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். கரைச்சி பிரதேச சபையிலே 35 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 342 வேட்பாளர்களும், பச்சிலப்பள்ளி பிரதேச சபையிலே 13 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 128 வேட்பாளர்களும், பூநகரி பிரதேச சபையிலே 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 189 வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள். இதில் கரைச்சி பிரதேச சபையிலே 9 கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும், பூநகரி, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளில் தலா 8 கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகிறார்கள். நீதியானதும் சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் பூநகரி, பச்சிலப்பள்ளி, கரைச்சி ஆகிய உள்ளூர் அதிகார சபைகளில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களோடும் தேர்தல் சட்டங்களை வலுப்படுத்தல் மற்றும் தேர்தல் நடைமுறைகள், பிரச்சார நடைமுறைகள் தொடர்பான செயலமர்வுகளை நாங்களும் இலங்கை போலீஸ் திணைக்களமும் இணைந்து நடாத்தி வருகின்றோம். பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையினை, தங்களுடைய கைமாற்றம் செய்ய முடியாத, பிரிக்க முடியாத இறமை என்று கருதக்கூடிய வாக்குரிமையினை இந்த தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு சார்பாக நான் மக்கள் எல்லோரிடமும், வாக்காளர்கள் எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். மணம்பிட்டியவில் உள்ள ஒரு பிரார்த்தனை மையத்திற்கு அருகில் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது மணம்பிட்டிய காலனி சாலையில் உள்ள இலங்கை நற்செய்தி பிரார்த்தனை மையத்தில் நடத்த பிரார்த்தனை கூட்டத்தின் போது நடந்துள்ளது. பிரார்த்தனை கூட்டத்திற்கு வெளியே துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் தொடர்பாக மணம்பிட்டிய மற்றும் வெளிக்கந்த போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நலிவடைந்த நிலையில் இருக்கும் இலங்கையின் நிதி நிலைமை அமெரிக்காவின் தற்போதைய வர்த்தக அழுத்தங்களால் மேலும் பாதிப்படையக்கூடும் என சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் எச்சரித்துள்ளது. இலங்கையின் நிதியியல் நிலையானது தம்மால் CCC 10 தரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இது அமெரிக்காவினால் விதிக்கப்படும் உயர் வரி அறவீட்டினால் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் வீழ்ச்சி ஏற்படும் பட்சத்தில் இலகுவில் எதிர்மறை தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. மன்னாரில் வைத்து ஜனாதிபதி உண்மைக்கு மாறான தகவலையே வழங்கிவிட்டு சென்றுள்ளார். தேர்தல் மேடையில் வாக்கு பெறுவதற்காக நடைபெறுகின்ற சம்பவத்தை இல்லை என்று கூறுவது அரசினுடைய ஆட்சி முறைமைக்கான அவமானம் ஆகும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வணக்கம். நேற்றைய தினம் மன்னாருக்கு தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்திருந்த ஜனாதிபதி காற்றாலை விடயம் சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான தகவலை வழங்கிவிட்டு போயிருக்கிறார். அவருடைய தகவலை பார்க்கின்ற போது கிராமத்து பழமொழிதான் ஞாபகம் வருகிறது. ஒய்யார கொண்டையிலே தாளம் பூவாம், உள்ளே இருப்பது ஈரும் பேனுமாம் என்பது போல்தான் இருக்கிறது அவருடைய கதை. காற்றாலை திட்டம்
கனியமல அகழ்வு திட்டம் இரண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என அரசாங்க அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் 16/1/2025 அன்று மாவட்ட செயலகத்திலே இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக கூட்டம் நடாத்தப்பட்டு தற்காலிகமாக இடைநிறுத்துவது என அந்த கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் 28/1/2025 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இவைகள் எவையும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்பொழுது கூட சவுத்வார் பகுதியிலே காற்றாலை வேலைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஜனாதிபதி நேற்றைய கூட்டத்தில் சொல்கிறார் திட்டங்கள் நடைபெறவில்லை என்று. இதற்குரிய அத்தாட்சிகள் படங்களாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது இந்த காற்றாலை திட்டம், மற்றது ஆழ மண்ணகழ்வு திட்டம், கரையோர மண்ணகழ்வு திட்டம். இவற்றை இப்பொழுது இருக்கின்ற அரசு, முந்தியிருந்த அரசுகளும் இப்பொழுது இருக்கின்ற அரசும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டாயமாக நிறைவேற்றி தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் பல வருட காலமாக இதை எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் ஒரு வலிமையான காரணம் ஒன்று இருக்கின்றது, எங்களுடைய அனுபவம். இந்த காற்றாலை 50 காற்றாலை மன்னிக்கவும் 30 காற்றாலைகள் அமைத்த பிற்பாடு நாங்கள் துன்பத்துக்கு மேல் துன்பம் அனுபவிக்கிறோம். இந்த மன்னார் தீவிலே என்ன துன்பம்? ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்கின்றது, மழைக்கு பின்னாலே வெள்ளம். அது எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் மிகுதியாக பாதித்திருக்கின்றது. அது அனுபவத்தினாலே நாங்கள் அறிந்த உண்மை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவர் வழங்கிய வாக்குறுதிகள், அவரும் நாங்கள் ஒரு கடற்று அமைச்சர் ஜனாதிபதி சார்பாக கலந்து கொண்ட கூட்டத்திலே அந்த சிட்டிசன் கமிட்டி கலந்துரையாடலில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், இந்த 2 திட்டங்களும் மன்னாரில் நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் நிச்சயமாக நிறுத்தியே ஆகும் என்ற வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் 4 மாதங்களை கடந்து எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துவோம், எவ்வாறு குறைந்த அளவிலான சுற்றுச்சூழல் பாதிப்போடு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் குறைந்த அளவிலோ கூடிய அளவிலோ பாதிப்பு என்பது இந்த மன்னார் தீவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை அவர் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார் என்பதை மட்டும் நான் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி நகர வட்டாரத்திற்கான தேர்தல் அலுவலகம் மற்றும் கனகாம்பிகை குளம் ஆகிய வட்டாரங்களுக்கு தேர்தல் அலுவலகம் என்பன நேற்றைய தினம் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கரைச்சி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் குறித்த அலுவலகம் கிளிநொச்சி நகரில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல், அந்த தேர்தலிலே நிச்சயமாக கரைச்சி என்பது எங்களுடைய இம்முறை வெற்றி வாகை சூட போகின்ற பிரதேச சபை. அப்ப அந்த பிரதேச சபையினுடைய ஒரு அலுவலகமாகவே இந்த அலுவலகத்தை நாங்கள் திறக்கிறோம். கிளிநொச்சி வரலாறு காணாத, பசுமை பூங்கா கண்டிடாத பெருந்திரளான மக்கள் அணிதிரள்வார்கள். அந்த அணிதிரள்வோடு எதிர்வரும் 6ஆம் தேதி இங்கு இருக்கின்ற அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்திக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய தோழர்கள் தோழிகள், இங்கு இருக்கின்ற வேட்பாளர் சகோதர சகோதரிகளை, இங்கு இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்றால் இன்றைக்கு மேகல் மட்டத்தில் இருந்து அனைத்தும் நல்ல முறையில் இயங்குகின்ற நிலைமை வந்திருக்கின்றது. இப்போ கீழ்மட்டத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அதிகரிப்பிற்காக வேண்டி உள்ளூராட்சி சபைகளை எங்களிடம் ஒப்படையுங்கள். அந்த ஒப்படைப்பதற்காக இங்க இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உலகத்திலே பயங்கரமான ஆயுத நாக்குமாம். அந்த நாக்குகள் ஒரு நாக்கு போல் பல நாக்குகள் சுழலுமாக இருந்தால். இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.